Hello friends, welcome to Dheena kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல chicken noodles எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell பட்டனை press பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா boneless chicken 250 g, noodles 200 g, spring onion கொஞ்சம், பூண்டு 3 பல், பச்சை மிளகாய் 1, இஞ்சி ஒரு துண்டு, கேரட் 1, பீன்ஸ் 5, பாதி வெங்காயம், ஒரு கொடமிளகாய், கோஸ் அரை கப்பு, சுகர் 1 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, முட்டை 2. ஃபஸ்ட்டு நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொதித்த பிறகு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் வேகிறதுக்கு உங்கள் பேக்கெட்டில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள். நூடுல்ஸ் வெந்த பிறகு இந்த தண்ணியை வடிச்சிட்டு நார்மல் வாட்டரால் கழுவிக்கலாம். இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுலேருந்து கொஞ்சமாக சோயா சாஸ், சில்லி சாஸ், கொஞ்சம் உப்பு, பூண்டு, மிளகுத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். முட்டையை பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் இந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 முட்டையை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அடித்து வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன பீசஸாக வேணாம், கொஞ்சம் பெரிய பீசஸாகவே எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நூடுல்ஸு, சிக்கன், முட்டை, தேவையான காய் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நூடுல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம காய்கறியெல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். கேரட், capsicum, பீன்ஸு, கோஸு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி கொஞ்சம் வதங்கணும். இதில் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க சிக்கன் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக உப்பு, சர்க்கரை, சோயா சாஸ், சில்லி சாஸ், வினிகர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பொரிச்சு வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி 2 ஃபோர்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் கூடிய சீக்கிரம் வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.